ஐ எம் டி ரமேஷ் பாபு. நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஒரு ஆஃபர் வாங்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 3 ஆஃபர் வாங்கின ஒரு சிங்கத்தை பற்றி தான் பேச போகிறேங்க. பெங்களூர் கர்நாடகாவில் ஒரு ஆஃபருங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபருங்க, கேரளாவில் ஒரு ஆஃபர்னு 3 ஆஃபர் வாங்கினேன். என் தம்பி ரமேஷ் பாபு பற்றி தான் இன்றைக்கி நான் பெருமையாக பேச விரும்புகிறேங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். 2021 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தவர் தான் நம்முடைய ரமேஷ் பாபுங்க. அவ்வளவு சின்சியர், அவ்வளவு டெடிக்கேட்டடுங்க. அந்த வே ஆஃப் அட்டாக்கிங் ஸ்டைல் தாங்க. அதாவதுங்க, வேலை கிடைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. வேலை கிடைக்கணும்னா அவன் ஒரு சாணக்கியனாக இருக்கணும், அதி புத்திசாலியாக இருக்கணும், ஓகேவா, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவனாக இருக்கணும். புத்திசாலிங்க, ஹார்ட் ஒர்க்கு, சாணக்கியம், இவன் தாங்க மிகப்பெரிய வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்முடைய ரமேஷ் பாபுங்க. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க, 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக கடைசி நாள் அவன்கிட்ட பேசும்போது தான் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேங்க. மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் இவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க. பிளேஸ் ஆன பின்னாடி எல்லாருமே போயிடுவாங்க, வேலை கிடைச்சோன்னே அவங்களாம் போயிடுவாங்க. ஆனால் வேலை கிடைச்ச பின்னாடியும் இங்கே நம்மளோட ஜூனியர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களுக்குலாம் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அந்த நல்ல மனசு ரமேஷ் பாபு கிட்ட இருக்குங்க. லைக் அவார்ட் ஃபங்க்ஷன் அவனை பார்க்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் பார்க்கும்போதும் அவ்வளோ மரியாதை, அந்த ஒரு பாசம் இருக்குங்க. அவன்கிட்ட பேசும்போது அந்த ஃபீல், அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனுஷனாக பிறந்தவொடனே நம்ம ஒருத்தங்களை பயன்படுத்தி நம்ம அவங்ககிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறத தாண்டி அவன் கூடியே இருக்கணுன்ட்டு அந்த ஒரு நேசிப்பு இருக்கு இல்லைங்களா, அவன் கண் அதை பார்க்கலாங்க. உண்மையாக ரொம்ப உன்னை பற்றி பேசும்போது ரமேஷ் பாபு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது ரமேஷ் பாபு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உதவிக்கு யாரும் வரவில்லை என்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன், அதுதான் உன் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய தன்னம்பிக்கையோட போராடினேன், இன்றைக்கி ஜெயிச்சிருக்க. அம்மாவெல்லாம் கேட்டதாக சொல்லு, லைக் அம்மா இந்த மாதிரி ஒரு மகன் பெற்றதுக்கு நீங்கள் பெருமை பண்ணுமா. கண்டிப்பாக வாழ்த்துற ரமேஷ் பாபு, நீ அஜித் எல்லாருமே நல்லபடியாக வாழணுங்க. அண்ணன் நான் பெருமையாக சொல்லுவேன், நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்கன்ற. நன்றி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சில பேர் லைஃப்பில் நம்ம கூடியே இருக்கணும்னு நாம் ஆசைப்படுவோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம மனசில் லைக் ஒரு ஆழமாக பதிஞ்சிடுவாங்க. அவங்க நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி லைக் என்னடா இவன் ரொம்ப நாளாக காணுமேன்னு தேடிகிட்டே இருக்கும் மனசுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம ரமேஷ் பாபுங்க. லைக் என் கூட விளையாடிட்டு நாங்களாம் ஒரே டீமுங்க, பயங்கரமாக விளையாடுவோம், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நான் இன்னிலேருந்து மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவனை. சென்னை தாங்க, ஆனால் பெங்களூரில் போய் ப்ளேஸ் ஆகிருக்கான். அதான் ஒரு சோகமான விஷயம். ஆனால் ஹி வாண்ட் டு மூவ், லைக் பெங்களூர் போகணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. சென்னையில் இருக்கிற ஒருத்தன் பெங்களூர் போகிறானாவே அவன் மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். சென்னையில் எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டு பெங்களூரில் போய் நான் வேலை செய்ய போகிறேன், சென்னையில் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருக்கணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன், புது விஷயத்தை புது உலகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் ஒருத்தன் அந்த ஒரு ஐகானிக் ஒரு பேர்ல்னு சொல்லாங்க, சரி ஒரு முத்துங்க, அவர் தான் நம்மளுடைய என் பக்கத்தில் இருக்கிற ரமேஷுங்க. ரமேஷ், நான் உங்கள்கிட்ட கேட்க உங்களுடைய பர்சன் சொல்லாங்க, அப்பா பேர் அம்மா பேர் எந்த ஊர், நேட்டிவ் அண்ட் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னோம். என் நேம் பார்த்தீங்கன்னா டி ரமேஷ் பாபு. நான் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வரேன். நான் காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். எங்கள் அம்மா நேம் சங்கீதா, எங்கள் அப்பா நேம் ஜெயதர், டிரைவர் தான் எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தினேஷ் இங்கே தான் சூப்பர்வைசராக இருக்கார், ப்ரெஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட். ஓகே ஓகே ஓகே. இப்போ திடீர்னு செலக்ட் ஆனதே எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் ஞாபகம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தெம் தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹார்ட் ஒர்க்கு நம்ம போடுறத விட அதை நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான
எந்த நேரத்தில் டவுன் ஆகலன்னா உங்கள் வீடியோவை பார்ப்பேன். ஒன்றும் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒன்று கிளாஸில் சொல்லிங்க அது திடீர்னு மோட்டிவேட் ஆயிரும். நான் டக்குன்னு போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். திடீர்னு இல்லை இந்த நம்ம போயில ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் ஏற்ற முடியல, இவ்வளோ தான் படிக்க முடியுது, என்னால் முடியல, நான் ரொம்ப நேரம் என்ன வெக்ஸ் ஆகுது, என்னால் முடியலன்னு நினச்சாலும் திடீர்னு சரி பார்ப்போம் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ண முடியும், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2-3 கம்பெனிஸில் நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்ம அதை ரிசல்ட் எதிர்பார்க்க முடியல. சரி திருப்பி நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போய் நம்ம பண்ணுவோம், அதை அட்டன் பண்ணுவோன்றது அது வரமாட்டேங்குது சார். அந்த சீக்கிரம் சில பேருக்கு வராது, அதில் நானும் வரேன். ஆனால் பட் அந்த மோட்டிவேட் பண்ண நீங்கள் இருக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் ஈஸியாக இப்போ எனக்கு திடீர்னு நான் எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கங்க்ராச்சுலேஷன் வேறு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னேன். இன்னும் யாரை சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னோன்னே சார் மோர் ஹாப்பி சார். வீட்டில் எப்படி ஹாப்பி அதை பற்றி சொல்லு. வீட்டில் ரொம்ப ஹாப்பி சார். அம்மா எனக்கு அம்மா தான் சார். எனக்கு அம்மா நான் அவ்வளோ பாசம். எனக்கு அவங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நான் சாரை பார்க்கணும், நான் பேசணும் அப்படின்றது அம்மா எனக்கு எப்படியே சார் நான் பார்த்து கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப ஹாப்பி சார் வீட்டில். ஆனால் என்ன இருந்தாலும் என்ன இங்கே தான் சென்னையில் தான் இருக்கணும்னு இல்லை, நீ எங்கே வேலை கிடைச்சாலும் நீ நல்லா கற்றுக்கோ, நீ உனக்கு கற்றுக்கணும் ஆசை வந்து எங்கே வேணால் போய் கற்றுக்கோ, நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன்றது ஒரு வீட்டில் வரதில்ல. ஏன்னா ஃபேமிலியில் நிறைய பேருக்கு எந்த சுச்சுவேஷனாக இருக்கணும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பட் அந்த பிரச்சனைலாம் தவிர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே ஃபீல்டில் இறங்கி நம்ம பண்ணணும்னா அதுக்கு வீட்லேயும் ஒரு காரணம் சார், நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் கம்பெனி பற்றி பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருந்தீங்க தம்பி. ஓகே, அதுவும் மல்டிபிள் ஆஃபர்ஸ்க்காக வர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ஒரு செமையான விஷயம். ஓகே, எத்தனை ஆஃபர் ஆக்சுவலாக வர மாதிரி தெரியுதுங்க? ஒரு ஆஃபர் அடிச்சிட்டிங்க. ஒரு ஆஃபர் அடிச்சிட்டேன் சார். இன்னும் 2 ஆஃபர் கண்டிப்பாக வர மாதிரி இருக்குது சார். கண்டிப்பாக ஃபைனல் ரவுண்டில் இருக்கும். எனக்கு மோஸ்ட்டாக இருந்தாலும் நான் சென்னையில் இங்கே இருந்தால் நம்மளுக்கு செலவு கம்மி, அதெல்லாம் யோசிக்கிறதோட நம்ம அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கலாம். நம்ம சென்னையில் இருந்துட்டோம், ஒன்று எனக்கு பெங்களூர் போனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கலான்றதுக்கு. ஆனால் பெங்களூர் போனால் சென்னை வர மாட்டேன் தெரியுமா? கிளைமேட்லாம் அப்படி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதான் உண்மை. போனதில்லை சரி வரைக்கும். ஃபுட்டு தான் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு பிடிக்கும் தம்பி. ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு இனிப்பு கலந்துருப்பாங்க, நம்ம இது மாதிரி இருக்காதாங்க. ஃபுட்டு தான் உனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். ஆனால் தமிழ்நாடு ஃபுட்டும் சில ஹோட்டலில் கிடைக்கும். என்ஜாய் அதையும் டிஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணு சார். அடுத்தது முடிச்சுட்டு ஃபாரின் போகணும் சார். ஃபாரின் போகணுமா? ட்ரை பண்ணணும். ஃபாரின்ல தான் ட்ரை பண்ணணும். ஃபாரின்ல நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷன் இந்த ஊரில் இருக்கிறது ஃபாரின் இல்லை சார். ஃபாரின்ல ட்ரை பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் சார். நம்ம அங்கேருந்து ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கும்போது நான் நல்ல பொசிஷனில் இங்கே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது சார். நான் ஃபாரின் போனால் ரொம்ப ரொம்ப ஆசை. ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, கண்டிப்பாக போவீங்க. ஸோ எனக்கு நான் கேட்குற கேள்வியை விட அதிகமாக ரமேஷ் எனக்கு பதில் சொல்லிட்டாருன்னு தான் உண்மைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உன்னை. வாழ்த்துக்கள். ஐஎம் டி ரமேஷ் பாபு. நான் எங்கேருந்து வரேன் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வரேன். என்னோடய பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 21 பாஸ்ட் அவுட். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபினிஷ் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தேன். திடீர்னு ஐடி ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டாட்நெட் டெவலப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இங்கே சாஃப்ட்வேர் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணேன். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணேன் சார். ப்ராஜெக்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த வெங்கட் சார் எனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணார். மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ் நாங்கள் டாட்நெட், MVC, ASPலேருந்து SQL ஆல்சோ எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். எனக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார். கோடிங்க நீங்கள் போட்டு எழுதி பார்த்துக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்கோம். நீங்கள் 2 இன்டிஜர் 32 ஒரு இதில் போட்டுருக்கீங்க, அது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு தெரியாது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏது யூஸ் பண்ணுறோன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா நம்ம மகப் பண்ணிட்டு போவோம் அந்த கோடிங்க. எல்லாரும் டக்கு நம்ம எல்லாருக்கும் முடியும். ஆனால் அதை நம்ம மகப் பண்ணாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு போட்டால் நம்ம ஈஸியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்பாங்க. அது ஆனால் ஆன்சர் சிம்பிளாக இருக்கும். ஆனால் சப்பையாக கேட்டப்போ நான் கூகுள் அப்புறம் தான் பார்ப்பேன், இதுக்கு போய் சொல்லாமல் வரட்டோமே அப்படின்னு ஒரு கஷ்டம்.